மகா அவதார் பாபா கிரியா யோகம். நாம் மகாவதார் பாபான்னு எடுத்துக்கினாவே பார்த்தீங்கன்னா, கிரியா யோகம்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். அதுவும் இல்லாம இவங்க எல்லாருமே சித்தர்களா? சித்தர்கள் என்பவர்கள் யார்? அப்படின்ற கேள்வி நம்ம பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் அப்படின்னு எடுத்துக்கினாவே, எல்லோரும் ஒரு விதமான தியான பயணங்கள் மத்தியில அவங்களுக்குன்னு ஒரு விதமான வேலைகள் இந்த கலியுகத்தில, இந்த பிரபஞ்சத்தில கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வேலைகள அவங்க சரியா முறையா பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம மேல மனிதர்கள் மேல அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணோ, ஒரு பொருளோ, இல்ல எந்த ஒரு விதமான ஆசைகளும் அவங்களுக்கு இருக்காது. அவங்களுடைய பயணங்கள் எதுவோ, விதிப்படி எது அவங்களுக்கு குடுக்கப்பட்டதோ, அந்த பயணங்கள பத்தி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது, சித்தர்கள் அப்படின்றவங்க யார்? அப்படின்னு நமக்குள்ள மனசுல கேள்வி எழுதுன்னா, சித்தர்கள பற்றி நன்கு அறிந்து கொள்வதற்கான சான்றுகள் அநேகம் அவர்கள் இயற்றிய நூல்கள் இருந்த போதிலும், அவரை பற்றிய முறையான ஆய்வு நடத்தப்படவில்லை. சித்தர்கள பற்றிய முறையான எந்த ஒரு ஆய்வும் நடத்தவும் இல்ல. அப்படி அத பத்தி ரிசர்ச் பண்றவங்களுக்கு ஒரு முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். தொடக்கம்னு ஒண்ணு இருந்தா. அந்த மாதிரி ஒரு முடிவுன்றது இன்னும் அவங்களுக்கு பயணிச்சு அத்தன பேருக்கும் யாருக்கும் கிடைச்சிருக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா, சித்தர்கள் மறைமுகமா வாழ்றவங்க. யார் கண்ணுக்கும் தெரியவும் மாட்டாங்க. மனித ரூபங்கள் தெரிஞ்சாலும் மறுபடியும் மறைஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி பெற்றவர்கள் மத்தியுமே சித்தர்கள்னு போலாம் நம்ப. அது மட்டும் இல்லாம, சித்தர்கள பற்றிய பல தவறான கருத்துக்களும் எண்ணங்களும் பரவி இருக்குது. இங்கு சித்தர்கள உண்மைகளை சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உண்மைகளை அவர்களுடைய நூல்கள் கிடைக்கின்றபடி தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் அப்படின்ற நம்ம பயணிக்க ஆரம்பிச்சோன்னு சொன்னீங்கன்னா, பல ஆயிரக்கணக்கான சித்தர்கள் நூல்கள் இருக்கு. சித்தர்கள் இந்த மண்ணுலகில் வசித்தார்கள் அப்படின்றதுக்கு ஆதாரங்களும் நிறைய இருக்குது. ஆனா, விண்ணுலகோடு தொடர்பு கொள்ளவும், சஞ்சரிக்கவும், அங்குள்ள பூத, பிரேத, பிசாசு, யட்ச ராட்சத, கிண்ணற, கிரும்புட தேவர்கள், அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா? யட்சினி, தேவதை, தேவர்கள், பூதங்கள் அந்த மாதிரி அதுங்கள அடக்கக்கூடிய ஆற்றலும் இவங்களுக்கு கட்டுப்படுத்தவும், பஞ்சபூதங்கள கட்டுப்படுத்தவும், அத இயக்கவும் அந்த ஆற்றல் இவங்களுடைய அந்த தவ பயனால பெற்றிருப்பாங்க. இவங்களுடைய எண்ணங்கள பரிமாறவும், அது மட்டும் இல்லாம அத ஆட்டி ஆளவும், அந்த ஆற்றல சரியா பயன்படுத்தவும், இவங்க வல்லுனர்களா திகழ்ந்திருக்காங்க அந்த காலத்திலேயே. இது பலருக்கு நம்ப முடியாத ஒரு விஷயமா கூட தோணலாம். சித்தர்கள் இலக்கியங்கள படிக்கும்போது ஏராளமான சான்றுகள் கிடைக்கின்றது. சித்தர்களோட இலக்கியம் நம்ம பார்த்தீங்கன்னா, ஏராளமான இலக்கியங்கள், ஏராளமான சித்தர்கள் பாடல்கள நம்ம கண்கூடா நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம மனிதர்கள பிறந்து நீண்ட பயிற்சியாலும் மனிதர்களா பிறந்து நீண்ட பயிற்சியாலும், சாதனையாலும் அஷ்டமா சித்திகளை அடைந்தவர்கள் சித்தர்கள். அந்த அஷ்டமா சித்திகளை அடைஞ்ச அடைஞ்ச உடனே பரவெளியில் சஞ்சரிக்கவும், கூடு விட்டு கூடு ஆற்றலை பெற்றவர்களும் சித்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, ஒரு மனிதன் பரவெளியில் நுழைய முயலும்போது, அங்குள்ளவர்கள் அதை எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரியான சாதனை இல்லாமல் பரவெளியில் நுழைபவன் மரணமடைய நேரிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியான முயற்சி பயிற்சி இல்லாதவங்க இந்த பயணத்துல பயணிக்கும்போது மரணம் கூட சம்பிக்க நேரிடலாம் அப்படின்னு இந்த விஷயங்கள ரகசியமா சொல்றாங்க. யோக சாதனையோடு பூஜைகள் மூலம் ஏற்கனவே பரவெளியில் வாழும் சித்தர்கள் திருப்திப்படுவது முதல் கடமை அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் சாதாரண தியானத்தை மட்டும் இவங்க கடைப்பிடிக்கல. சில விதமான மூலிகைகள், சில விதமான மாந்திரீகங்கள், பூஜைகள் அந்த மாரி முறைகள கடைப்பிடிச்சிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, கணபதி பூஜை முதல்ல. ஏன்னா எல்லா கோயில்களுக்கும் முதல் கணபதி பூஜை. எந்த விஷயம் எடுத்தாலும் கணபதிய தொட்டு துவங்குற எல்லா காரியமும் வெற்றி அடையும், சித்தி அடையும்ன்றது எல்லாருமே நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மா அந்த மாதிரி முதல்ல கணபதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கந்தன், முருகர். அந்த முருகர்ன்றது ரொம்ப அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கடவுள். இறைவனை அத்தனை சக்திகள் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதற் கடவுள் அக்னியில பிறந்தவர் பார்த்தீங்கன்னா, அக்னி ஜோதியே இந்த சூரிய தேவர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிவனுடைய அந்த நெற்றியிலிருந்து பிறக்குது அந்த 6 ஜோதிகள். அந்த 6 ஜோதிகள் தேவர்கள் என்ன பண்றாங்க, கையில ஏந்தி எடுத்துட்டு போறாங்க. கையில ஏந்தி எடுத்துட்டு போக அவங்க அந்த வெப்பத்த அவங்களால தாங்க முடியல. அந்த வெப்பத்த தாங்க முடியாத 5 திருக்கார்த்திகை பெண்கள் மூலியமா குளத்துல
அந்த குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ, அந்த 6 தாமரைகள் பூ மூலியமா அந்த ஒளி அணிந்து ஜொலிக்குது. அப்போ இறைவனுடைய அந்த அருளால, ஈஸ்வரன் மூலிய அந்த அருளால இவங்க வந்து அந்த 6 அன்னையர்களும் அப்பன் முருகனை வந்து வளர்க்குறாங்க. அப்போ அந்த ஓம் என்ற பிரணவத்துக்கு அர்த்தமே அந்த இறைவன் தமிழ் கடவுள் முருகன் தான். அப்போ இதனுடைய ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா, முருகனையும் வழிபட்டுருக்காங்கன்றது வந்து இந்த விஷயத்துல ரொம்ப அருமையா நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வடுகன் பூஜை, அதையும் வந்து இவங்க வழிபட்டுருக்காங்க. வாழை வந்து பார்த்தீங்கன்னா, வாழை தாய் வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் ரொம்ப அத்தனை சித்தர்கள் வழிபடாத சித்தர்களே இல்ல. பார்த்தீங்கன்னா, அவங்க வழிபட்டுருப்பாங்க. அந்த பூஜை முறைகள அவங்க வந்து கடைபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இந்த அடுத்தபடியான வந்து பார்த்தீங்கன்னா, கணபதி தியானம் கணபதி தியானம், பிரம்ம தியானம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, விஷ்ணு தியானம், ருத்ர தியானம், மகேஸ்வர தியானம், சதாசிவ தியானம், வாழை தியானம் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தியானங்கள்லாம் சித்தர்கள் வந்து கடைப்பிடித்து, ஒவ்வொரு சித்திகளை அடைந்து, மனிதன் மேல் கருணை கொண்டு, அவனுக்கு பரவெளியில் உதவி செய்ய தயாராக காத்திருக்கின்றனர் அப்படின்றாங்க. பரவெளியில் நுழையும் மனிதன், பேய்கள், துஷ்ட ஆவிகள், சாத்தான்கள் முதலியவற்றை எதிர்கொள்ள நேரிட்டால், அவற்றிடமிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க சித்தர்கள். ஏன்னா வந்து ஆவிகள் வந்து நல்ல ஆவிகள், கெட்ட ஆவிகள். நம்மளோட உடல்ல ஒரு உயிர் இருக்குன்னா, இன்விசிபிள். அது வந்து நம்மளால பார்க்க முடியாது. எந்த சயின்டிஸ்ட்டாலும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுகள் வந்து அத வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூட்சும இறைவன் படைக்கப்பட்ட விஷயம். அத வந்து பார்த்தீங்கன்னா. அப்படி இருக்க விஷயத்த வந்து யாரும் வந்து பார்க்க முடியாது. அதற்கு வந்து ஆவிகள் உலகத்திற்கு நுழைவு சொல் மந்திரங்கள் அப்படின்னு இருக்கும். ஆவிகள் அவற்றை புரிந்து கொள்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. இறைவனுடைய அந்த அப்பன் சிவனாகப்பட்ட அந்த திருநாமத்தை ஜபிக்கும்போது, அது ஒரு பெரிய மகா சக்தி வாய்ந்த மந்திரமா வந்து அங்க நிற்கும்போது, ஆவிகளும், பேய்களும், துஷ்ட சக்திகளை விலகி சென்றுவிடும் அப்படின்னு சொல்கிறார்கள் நம்முடைய முன்னோர்களான சித்தர்கள். அஷ்டமா சித்திகள் அப்படின்ற விஷயம் வந்து சித்தர்கள்னாவே அஷ்டமா சித்திகள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. மந்திர சக்தியில் அஷ்டமா சித்திகளை அடைந்தவர்கள் மட்டுமே சித்தர்கள் அப்படின்னு வந்து கூறப்படுகின்றது. நூல்கள்லையும், வேதங்களில். மற்றபடி எவ்வித சாதனை படைத்திருந்தாலும் ஒருவர் சித்தராக முடியாது. அஷ்டமா சித்திகளை பற்றி அதர்வண வேதத்தில் தாந்திரிய மார்க்கத்தில் நன்கு விளக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சித்தர்கள் வந்து மூச்சு பயிற்சியாலும், யோக சாதனையாலும் தோன்றிய பின் தாந்திரிக மார்க்கங்களையும் கற்று மந்திர சித்தி அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க பத்தி தான் சித்தர்கள் அப்படின்னு நம்ம கூற முடியும். சித்தர்கள் வந்து மாந்திரிகத்திலையும் வந்து அந்த ஆற்றலை பெற்றிருக்காங்க. தாந்திரிகம்னா மந்திரமும் இல்லாத தாந்திரிகம். அப்போ தாந்திரிகம், மாந்திரிகம் சேரும்போது அது பெரிய ஆற்றல் உருவாகும். அதையும் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்ல வராங்க. அஷ்டம சித்திகள் என்பவை வந்து யாவை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, மன ஆற்றல்ன்றது வந்து சித்தர்கள் வந்து ரொம்ப சிறப்பா அத வந்து கையாளவும், இறைவனுடைய அருளால, அனுகிரகத்தால, இறைவனுடைய நேரடி அனுகிரகத்தால மட்டுமே அத வந்து நம்ம அத்தனை பேரும் செய்ய முடியும். அதுக்கு கடுமையான சில பயிற்சிகள் செய்ய வேண்டும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம அஷ்டமா சித்திகள்ன்றது என்னன்னா, சித்தர்கள்னாவே அஷ்டமா சித்திகள் பெற்றவர்கள் தான் சித்தர்கள் நம்ம வந்து நம்ம எல்லாருமே வந்து உணர்ந்திருப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். அதுல வந்து மோகனம், வசியம், ஸ்தம்பனம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ருஷ்ணம், பேதனம், உச்சாடனம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வித்வேடனம், மாரணம் அப்படி 8 விதமான சித்துகள் இருக்கு. இந்த 8 விதமான சித்துகள்ல மோகனம் அப்படின்னா என்ன? அப்படின்றத வந்து இப்ப நான் சொல்லப் போறேன். தம்மிடம் மற்றவர் மயங்கும்படியாக செய்தல். மற்றவர் என்ற சொல் இங்கு எல்லா மரம், செடி, கொடிகளையும், பிராணிகளையும், எல்லா மனிதர்களையும் குறிக்கும். மோகன சக்தியால் காற்றையும் குளிர்வித்து வீச செய்யலாம். இயற்கையை பணிந்து உதவி செய்யும்படியாகவும் செய்யலாம் அப்படின்றாங்க. அந்த மோகனத்துக்கு இவ்வளவு ஆற்றல் உண்டு. வசியம்ன்றது என்னென்ன? வசியம் அதாவது 8 விதமான சித்துக்கள்ல அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, வசியம்னு ஒண்ணு இருக்கு. தாவரங்கள், பிராணிகள் எல்லாவற்றையும் வசியம் செய்தல். அதாவது வசிய மந்திரம் சக்தியால் வசிய மந்திர சக்தியால் விலங்குகள் ஏவல் கேட்கவும், செடி கொடிகள் தான் விரும்புவது போல் அமைந்திருக்கவும், காற்று, வெயில் முதலியவை தன்னுடைய தன்மைக்கு இதமாக இருக்கும்படியாகவும் செய்து கொள்ள முடியும் அப்படின்றாங்க. இந்த வசியத்துல இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு. தனக்கு பிடிச்ச மாரி எல்லா விஷயங்களும் ஒரு மிருகங்களா இருந்தாலும் சரி, தாக்க வர மிருகங்களா சரி, எதிரிகளா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளுக்கு மூலிகையா இருந்தாலும் சரி, அந்த அத வந்து வசியம் பண்ணா தான் அது நம்மளுக்கு வந்து வேலை செய்யும். அந்த மாரி இத பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்தம்பனம் 3வது சித்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தம்பனம். இது வந்து பார்த்தீங்கன்னா, எதையும் அது இருக்கும் இடத்தில் அப்படியே நிற்கும்படியாக செய்யும் ஆற்றல். அதாவது ஸ்தம்பிக்க வைக்கிறது.
தன்னை மறந்து அப்படியே நிற்க வைக்கிறது. பறந்து கொண்டிருக்கும் பறவையின் மேல் ஸ்தம்பனம் சக்தியை பிரயோகித்தால் அது அப்படியே ஆகாயத்தில் நின்றுவிடும் அப்படின்னு சொல்றாங்க. பாம்பு அதாவது பயந்து வரும் அம்பு அந்தரத்திலேயே, அதாவது எப்படின்னா பாய்ந்து வரக்கூடிய அம்புகள் அந்தரத்திலேயே நிற்கும்படியான சித்துக்களும் செஞ்சுருக்காங்க. அது இல்லாமல் வரக்கூடிய பாம்புகளை வந்து ஸ்தம்பிக்க நிற்க வைக்கலாம். அதாவது வந்து ஸ்தம்பனம் பண்ணி நிற்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த அம்புகள் வந்து முன்னும் போகாமல் பின்னும் போகாமல் கீழேயும் விழாமல் நிற்க வைக்கிறதுக்கு பேர் ஸ்தம்பனம். ஒரு நோயாளிக்கு ஜுரம் ஏறி கொண்டிருக்கிறது என்றால் ஸ்தம்பன மந்திரத்தை பிரயோகித்து ஜுரம் அதிகப்படாமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேபோல் நோயின் வேகம் மேலும் அதிகப்படாமலும் தடுக்க முடியும். காடற்று வெள்ளத்தை நிறுத்த முடியும். காட்டுத் தீயையும் பரவாமல் தடுக்க முடியும். ஸ்தம்பன மந்திரத்தின் சக்தி அபாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்தம்பன மந்திரத்துக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ ஒரு விதமான சித்துக்கள் இருக்குது. அதை வந்து தவறாக பயன்படுத்தாமல் மறைமுகம் மறைச்சு இன்றைக்கி வந்து ஞானிகள், யோகிகள், சித்தர்கள் மத்தியுமே அது வந்து அனுகிரகமாகும். அவங்களால மத்தியும் அதை பயன்படுத்த முடியும், இயக்க முடியும். மற்றவர்கள் கையில் அது கடிச்சு பயன்படுத்தினாலே தவறாக பயன்படுத்த முடியாது, சக்திகள் வேலை செய்யாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சித்துகளில் வந்து 4வது சித்துக்களான ஆக்ருஷ்ணத்தை வந்து நம்ம பார்க்கணும். ஆக்ருஷ்ணம் அப்படின்னா என்ன? தன்னை நோக்கி இழுத்து கொள்ளும் சக்தி. தனக்கு வேண்டியவர்கள் அல்லது வேண்டியவை தன்னை விட்டு விலகி போகாமல் காப்பாற்றிக் கொள்ள உதவுவது. இதனால் விரோதிகளை கட்டுப்படுத்த முடியும். தனக்கு வேண்டாத ஒன்றை தன்னை துன்புறுத்தி வரும்போது அதைவிட ஆற்றல் மிகுந்த தனக்கு வேண்டிய ஒன்றை வரவழைத்து பாதுகாத்து உண்டாக்கி கொள்ளவும் பயன்படும் ஒரு ஆவியை இதன் மூலம் வசப்படுத்தி வைத்துக்கொண்டு சித்து விளையாடுவதும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்ருஷ்ணன் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆக்ருஷ்ணம் செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த ஆக்ருஷ்ண சித்தால வந்து இதை பயன்படுத்தி செயல்படுத்துகிறாங்க. பேதனம் அப்படின்னா இந்த பேதன விஷயம் வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம். தனக்கு வேண்டாதவை தன்னை விட்டு அகலும்படியாக செய்து கொள்ளும் ஆற்றல். இந்த ஆற்றல் வந்து துஷ்பிரயோகம் செய்து நல்ல குடும்பத்தை கலைத்து விடவும், நண்பர்கள் அதாவது தப்பி பிரித்து விடவும் முடியும் அப்படின்றாங்க. ஒரு தம்பதிகள் இருக்காங்கன்னா இந்த பேதனத்தை பற்றி பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆற்றல் வந்தது பேதனம். அதே சமயம் நோயாளிடமிருந்து நோயை பிரித்து விடவும் அவர்களிடமிருந்து கொடிய குணங்களை விளக்கவும் செய்வதற்கும் முடியும் அப்படின்றாங்க. இந்த பேதனத்துக்கு அவ்வளோ விதமான ஆற்றல் உண்டு அப்படின்றத வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க 5வது சித்துக்களான பேதனத்தில். அடுத்து வந்து உச்சடம் அப்படின்றது ஒரு பயங்கரமான விஷயம். தனக்கு வேண்டாதவர் பேய் பிசாசு முதலான தீய சக்திகளை தனது மாந்திரிக சக்திகளை மிரட்டி பணிய வைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ அதிசயமாக இருக்குது பாருங்கள், சித்தரோட சித்து இது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வித்வேடம் அப்படின்னு ஒரு சித்து இருக்குது. வெறுப்பு பகை உண்டாக்க செய்வது, தன்னை விடாது வந்து துன்புறுத்தும் தீயவர் ஆவிகள் நோய்கள் முதலியவற்றை விலக செய்வதற்காக இந்த மந்திர சக்தியை பயன்படுத்தலாம் அப்படின்றாங்க. தீயவர்கள் ஆவி நோய் முதலிய எதிரிகள் ஏவக்கூடிய சக்தி இதெல்லாம் நம்மளை தீண்டாத பார்த்துக்கிறதுக்கு இதை சக்தி, அதாவது நல்லதுக்காக மாதிரி தான் இந்த சக்திகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. இதேவே நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, கற்றுக்கிட்டு ஒவ்வொரு பாட்டா தப்பாக ஒரு ஆவியை வசிப்படுத்தி அடுத்தவங்களுடைய குடும்பத்தை கலைக்கவும், அடுத்தவங்களுடைய ஒரு ஒற்றுமையான ஒரு குடும்பத்தை பிரிக்கவும், அதை உடைக்கவும், இதெல்லாம் வந்து பண்ணுறவங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? அந்த கர்மம் வந்து அந்த வலி வேதனை, அவங்க பிரிஞ்சவங்களுடைய அந்த தம்பதிகளோட வலி வேதனை, ஏவல் பிடி சூனியம் செய்கிறதால அவங்களுடைய குடும்ப தலைமுறைகளுக்கு கண்டிப்பாக அடிக்கும். இதோடைய சரியான இது கர்மம். அதனால தான் வந்து விஷயம் தெரிஞ்சவங்க திரும்பி எதிரிகளுக்கு வந்து யாருக்கும் பண்ணாத அமைதியை விட்டுருவாங்க. ஆனால் வந்து தனக்கு தற்காப்புக்காக பண்ணிப்பாங்க. தற்காப்புக்கு பண்ணும்போதே வந்து என்ன ஒன்றுனா செய்தவர்களுக்கு திரும்பி அடிச்சிடும். அது ஒரு செகண்ட் விஷயம். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் இந்த 8 விதமான சித்துல கடைசி சித்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா மாரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக பயன்படுத்த வேண்டிய மாந்திரிக சக்தி மாரணம். ஒன்றை அழித்து விடுவதற்கான பிரயோகம் செய்வது. இப்படி 8 விதமான மாந்திரிக சக்திகளையும் பெற்றவர்களே சித்தர்கள் ஆகல் அப்படின்றாங்க. இந்த மாதிரி 8 விதமான சக்திகளை வந்து அடைந்தவர்கள் வந்து சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சக்திகள் துணை இல்லாமல் ஒருவர் சித்தர் என்ற நிலையை அடைய முடியாது அப்படின்றது. 8 விதமான சித்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 8 விதமான சித்துக்கள் அந்த ஆற்றலை அடையாதவங்க சித்தர்கள் ஒருத்தர் வந்து அந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து எட்டி பிடிக்க முடியாது அப்படின்றது சொல்கிறாங்க. தாந்திரிக முறைப்படி ஒரு சித்தியை அடைவதற்கு அதற்குரிய ஆசனம், உடை, சமித்து, புஷ்பம் முதலியவற்றை தேர்ந்தெடுத்து கொண்டு அதற்குரிய சக்கரத்தை எந்த உலோகத்தில் தகட்டில் எழுத வேண்டுமோ அந்த உலோக தகட்டில் எழுதி ஸ்தாபித்து முறைப்படி பூஜை செய்வதால் மாந்திரிக சக்தி அடைய வேண்டும். இவை தனி நூலில் விளக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி நூல்களில் வந்து
எல்லா மாந்திரிகம் வந்து முறையான மாந்திரிகம் வந்து பழைய கற்கால நூல்கள் வந்து முறையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ புதுசாக வரக்கூடிய நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மருவி சில மாந்திரீக அந்த உருக்களை வந்து விடுபட்டிருக்கும். வார்த்தைகள் விடுபட்டிருக்கும். சக்கரங்கள் எழுதக்கூடிய முறையான சக்கரங்கள் வந்து தவறான சக்கரங்களாக வரையப்பட்டிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. பழங்காலத்து நூல்கள் வந்து அப்படியே இருக்கும். ஓலைச்சுவடிகளும் சரி, நூல்களும் சரி, அதை வந்து மறைமுகம் இன்றைக்கும் மறைக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அமானுஷ்ய ஆற்றல் வந்து ரொம்ப அற்புதமான அமானுஷ்ய ஆற்றல். இது வந்து 8 விதமான சித்துக்கள். இந்த 8 விதமான சித்துக்கள்லே அடுத்து ஒரு செகண்ட் சப்ஜெக்ட் 2வது பாடம் வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து சித்தர்கள் வந்து அந்த பறக்கக்கூடிய ஆகாயத்திலிருந்து பறந்து அவங்க பிடிச்ச இடத்துல தோன்றி மறையும். இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு 8 விதமான சித்துக்கள் இருக்குது. அந்த 8 விதமான சித்துக்கள் வந்து வரக்கூடிய அடுத்த வீடியோக்கள் சொல்கிறேன். தியானங்கள், சித்தர்கள் தியானங்கள் வந்து ஒரு அற்புதமான ஒரு தியானம்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இன்னும் சித்தர்களை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து வரக்கூடிய அடுத்த வீடியோவில் என்னுடைய அனுபவங்கள், சிறு சிறு அனுபவங்களை பகிர்ந்துக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நற்பு அனைவரும் சுபம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். நன்றி.